இன்றைக்கி நமக்கு கேரட் அல்வா எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ கேரட் எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நான் துருவி எடுக்கிறேன். கேரட்டை துருவியாச்சு. இப்போ நமக்கு செய்கிறதுக்கு தொடங்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் நான் கொஞ்சமாக நெய் விடுறேன். கொஞ்சம் முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதில் இதே நெய்யிலே கேரட்டையும் நமக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதில் இப்போ நான் கொஞ்சம் பால் விட்டு இதை வேக வைக்கிறேன். ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். இது இப்போ நல்லா வெந்து வரட்டும். இப்போ இது கூடவே நான் ஒரு 100 கிராம் போல் கோவா வச்சுருக்கிறேன். இது இனிப்பில்லாத கோவா. இது நம்ம கோவா சேர்க்கலைன்னா கொஞ்சம் கூட பால் சேர்க்கணும். இப்போ இதில் நான் வெல்லம் சேர்க்குறேன். சுகர் வேணும்னாலும் சுகர் சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் போட்ட உடனே கொஞ்சம் லிக்விட் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கீ விட்டு கொடுக்குறேன். நாலு ஏலக்காயை நான் கொஞ்சம் சுகர் போட்டு பொடிச்செடுக்கிறேன். இப்போது இந்த ஏலக்காயை போடுறேன் பொடிச்சதும். இப்போ ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். கேரட் அல்வா ரெடியாக இருக்குது. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.